அனுரா அதிரடி நீங்கள்லாம் இழுத்து விட்டுருக்கிறீங்க நியூஸை பார்க்கறதுக்காக பார்க்க முடியும். அது சார் அப்போ இவ வந்து கூடுதலாக பார்க்குறது. அப்போ எனக்கு ஒன்று தோன்றிச்சு என்னென்னா, நான் இப்போ நீண்ட நாட்களாக இவோட சேர்ந்து நானும் செய்திகள் இலங்கை செய்திகள் பார்க்க தொடங்கியிருக்கேன். ஒன்று தோணுச்சு என்னென்னா, இதை பார்க்குறதால இந்த பெருப்பும் அவிய போறையில் இதை பார்க்குற எவருமே வந்து போராட்ட காலத்தில் நிற்க போகிறதும் இல்லை, நாங்கள் உட்பட. உசுப்பேத்தி விட்டுட்டு கூத்த பார்க்குறவர்களாக தான் எல்லோரும் இருக்கிறோம். இது உண்மையிலேயே நல்லதான். ஏனென்றால் ஒரு காலத்தில் அமிர்தலிங்கம் வந்து தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் இருந்தவர். அவர் மங்கையர்கரசின்ற அவருடைய மனைவியாரம் சேர்ந்து கூட்டங்களுக்கு போய் இப்படி தான் தமிழ் இளைஞர்களை உசுப்பேற்றினவர். அப்போ உசுப்பேத்தி விட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு பேரழிவுக்கு கொண்டு நாட்டில் ரத்தாறுகளை ஓட வச்சுட்டு கடைசியில் நாங்கள் முந்தி இருந்த எப்படி தமிழர்கள் ஒரு மிடுக்கோடு இருந்தோமோ அதை விட இப்போ கீழே இறங்கி வந்த நிலைக்கு கொண்டு விட்டுருக்கேன். இப்போ இங்கே செய்திகளை பார்க்க நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா செய்திகள் அது ரெடி அது அந்த உட்டே குழப்பம் டிசிசி மீட்டிங்கில் குழப்பம் அந்த இதுகளை பார்க்க இது கடைசியாக கொண்டு போய் திருப்பி ஒரு அதிரடிக்கு கொண்டு போய் விட்டு திருப்பி இன்னும் கீழே இறங்குறதுக்கு. இப்போ ஸ்னேக் அண்ட் லேடர்ன்ற மாதிரி லேடரில் கொஞ்சம் மேலே போய் கொண்டு வந்தாங்க, படப்படன்னு திரும்பி கீழே வந்து நிற்கிறோம். 10-15 வருஷங்களுக்கு முதல் நான் வந்து ரயிலில் தான் இந்த வேலைக்கு போகிறேன். அப்போ காலம்புரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாசலில் போயிருக்க இலவச பேப்பர் செய்தித்தாள்கள் இருக்கும். அதாவது பேர் வந்து மெட்ரோ பேப்பர்ன்ட்டு லண்டனில் இருக்கிறவர்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்கும். மெட்ரோ பேப்பர் வந்து வாசலில் இருக்கும். அது ஒரு பட்டியலை போட்டு அடுக்கி வச்சிருப்பார்கள். ரயிலுக்கு போகிற அத்தனை பேருமே ஒரு பேப்பரை தூக்கி கொண்டு போவார். மெட்ரோ பேப்பரை தூக்கிட்டு ரயிலுக்குள்ள போனோன்னா அந்த பேப்பர்லேயே இருப்பார். பேப்பரில் வார செய்திகளை படித்து முடிப்பார். அப்போ நானும் அப்படி தான் செய்கிறேன். என்னென்றால் காலம்னா சந்தோஷமாக போவேன், வேலைக்கு போய் சந்தோஷமாக போவேன். ஒரு மெட்ரோ பேப்பரை தூக்கிட்டு வேலைக்கு அந்த பேப்பரை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் சைன் வைக்க போவீங்க பார்த்தா எனக்கு ஒரு நெஞ்சில் லைட்டாக பேரமாக இருக்கும். என்னடான்னு யோசிச்சா அந்த பேப்பரில் அப்படியான செய்திகள், யுத்தம் வரப்போகுது, அந்த காலத்துலேருந்தே இதுதான், யுத்தம் வரப்போகுது, தீவிரவாத தாக்குதல், கிருமி வரப்போகுது, இப்படி மாறி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட போகுது, அதாவது வட்டி வீதம் கூட போகுது, வீட்டு விலையில் குறைய போகுது, வீடு இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த அரசியல்வாதி ஊழல் செய்தார், இந்த அரசியல்வாதி இந்த படுக்கையற, இதுதான் மாறி நெகட்டிவ் செய்தியெலாம் போட்டு கொண்டிருப்பார்கள். நெகட்டிவ் செய்தியிலாவே வந்து விழுந்து கொண்டிருக்கும். அதை படித்தவொன்னே ஒரு இறுகிய மனத்தோடு தான் எல்லோரும் அந்த படித்து முடித்தவர்கள் இறுகிய மனத்தோடு தான் போவார்கள். ஒன்றுமே சந்தோஷமான செய்தி இருக்காது. வேணுமெண்டா பின்பக்கத்தில் அந்த ஃபுட்பாலை பற்றி வேணுமெண்டா சந்தோஷமான செய்திகள் போட்டிருக்கலாம். இதை நான் என்னத்துக்கு சொல்கிறேன் என்றால், அப்போ நான் இதை தொடர்ந்து செய்திருந்தேன். எனக்கே விளங்க இல்லை இந்த மெட்ரோ பேப்பர் படிக்கிறது, ஒரு மூலச்செலவை செய்கிறது. எங்களை ஒரு தனியார் நிறுவனம் இலவச பேப்பர் என்ற பேரில் மூலச்செலவை அந்த சமயத்தில் செய்து கொண்டிருந்தது. அது வந்து டெய்லி மெயில், ஈவினிங் ஸ்டாண்டர்ட் போன்ற ஒரு குழுமத்தின் ஒரு நிறுவனம் தான் மெட்ரோ பேப்பர். அது வந்து எங்கள் மூலச்செலவு செய்கிறது, அரசியல் நோக்கத்துக்காக மூலச்செலவு செய்து அமுக்கி வைக்கிறதுக்காண்டி செய்து கொண்டிருந்தது. அதை தான் இப்போ யூடியூபும் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா செய்து கொண்டிருக்கு. இது நான் என்னதுக்கு சொல்கிறேன்டா, அப்போ நான் அந்த சமயத்தில் ஹாலிடே ஸ்ரீலங்காவுக்கு ஒருக்கா ஹாலிடேக்கு போனேன். குடும்பமாக போயிட்டு ஒரு மாதம் இலங்கையில் நின்றுட்டு வந்தேன். இலங்கையில் நிற்க எனக்கு மெட்ரோ பேப்பர் படிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல, எந்த பேப்பர் படிக்கிற சந்தர்ப்பம் இல்லை, டிவி பார்க்குற சந்தர்ப்பம் குறைவான ஹாலிடேயில் போனேன். அப்போ ஹாலிடே போயிட்டு வரைக்க எனக்கே விளங்குச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங். அந்த ஹாலிடே ஃபீலிங் மட்டும் இல்லை, இந்த பேப்பர் படிக்காத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங். அதுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாச்சு. 10 வருஷமாக அந்த பேப்பரே படிக்கிறேன் இல்லை, ஒரு பேப்பரும் படிக்கிறேன் இல்லை. வேறு இந்த செய்தியில் எதையுமே பார்க்குறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை. அண்டைக்கு விட்டுறேன். என்றது உண்மையிலேயே அதை படிக்காமல் விட்டதால எனக்கு எந்த இழப்பும் இல்லை. கொஞ்சம் சொல்ல போனால் நான் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு முதல் ஒவ்வொன்றுமே நெகட்டிவ் செய்தி, ஒவ்வொன்றுமே உலகம் நாளைக்கு அழிய போன்ற மாதிரியான செய்தியில தான் அந்த மெட்ரோ பேப்பர் போட்டு கொண்டிருக்கும். அதைத்தான் இப்போ நான் என்னதுக்கு சொல்கிறேன்டா, அதைத்தான் இப்போ இந்த யூடியூப் மீடியாக்கள் போட்டு கொண்டிருக்கும். நீங்கள் பார்க்குற பேர்களை சொல்ல விரும்ப இல்லை, அத்தனை மீடியாக்களும் இது நடக்குது, சாலை காயுது, சாலை இப்படி செய்தார், என்ன நீர்வளம் சிறைச்சாலை கலவரத்துக்கும் ராஜபக்சவுக்கும் தொடர்பு, நேற்று ஒரு டிஐஜி தற்கொலை செய்து கொண்டிருந்தார், அதற்கும் இவருக்கும் தொடர்பு, இப்படியே நெகட்டிவான செய்திகளை போட்டு உங்களை மூளைச்செலவு, உங்களுக்கே சம்மந்தமே இல்லாத விஷயங்கள், இது எங்களுக்கே சம்மந்தம் இல்லாத விஷயங்கள். ஆனால் இதை கேட்டு இது எங்கட பாட்டு, எங்கட இதில் இதுவும் ஒரு பாட்டா, இந்த செய்திகளும் ஒரு பாட்டா தேவையில்லாம வந்து குந்தி கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியாது, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இது போய் குந்தி கொண்டிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. நீங்களே ஒரு ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நெகட்டிவான செய்தி, ஒரு கூட்டம், டிசிசி கூட்டம், அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஃபீலிங் வர இல்லையா? இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இதைத்தான் இதை குறைக்கணும்னா நான் சொல்கிறேன். இதை முழுமையாக இதை இப்போ இந்த செய்தியை பார்க்காம நான் 10 வருஷமாக ஒரு செய்தியும் பார்க்காம விட்டுருக்கேன். இவங்களோட மெட்ரோ நியூஸே பார்க்குறதில்ல, ஒரு செய்தித்தாளும் பார்க்குறதில்ல, வீட்டை டிவிக்கு லைசன்ஸே இல்லை. ஏன்னா இந்த டிவி நாங்கள் பிபிசியே நிப்பாட்டியாச்சு, பார்க்குறதே நிப்பாட்டிட்டேன். அன்றைக்கு ஒருத்தர் வந்து கொமெண்ட் எழுதுறா பிபிசி சிஎன் பார்க்குறேன், நான் பிபிசி சிஎனே பார்க்குறேன் இல்லை. ஏனென்றால் இவர்கள் மூளைச்செலவு செய்கிறாரு.
உங்களை மூளைச்செலவு செய்து டியூன் பண்ணுறார்கள். ஒவ்வொன்று தேவைக்கு உங்களை டியூன் பண்ணுவார்கள். பெருந்தொற்று நோய் வருதா, உலக யுத்தம் வருதா, இந்த யுத்தங்களுக்கு உங்களை டியூன் பண்ணுறது, உங்களை ஒரு அமுக்கமாக வச்சிருக்கணும், உங்களை சுதந்திரமாக சிந்திக்க விடாமல் பண்ணணுன்றது தான் இவர்கள் மீடியாக்கள வேலை. நான் இப்போ இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரனா இல்லாட்டி அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் வர்க்கமாக இருந்தேன்டா கூட நான் கூட அப்படி தான் யோசிப்பேன். எப்படி இந்த அடிமையில கீழே வச்சிருக்கணும், எப்படி இந்த அடிமையில கீழே வச்சிருக்கலாம், இப்படி தான் வச்சிருக்கலாம். எங்கட மேலே தினமும் பயத்தை போட்டு கொண்டிருக்கிறது. நான் முந்தி சொன்ன உதாரணம் மாதிரி ஒரு யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாது, சங்கிலியில் கட்டி விட்டோம்னா அது அந்த இடத்த சுற்றி கொண்டு இருக்கும். பிறகு அந்த சங்கிலி அவுத்து விட்டாலும் அது போகாது, அந்த இடத்துல இருக்கும். அது மாதிரி எங்களை ஒரு பயமாகவே வச்சிருக்கிறது தான் இந்த மீடியாக்கள் ட்ரை பண்ணுது. இப்போ தமிழ் மீடியாக்களை விட இந்த செய்திகள் வந்து எங்களுக்கு என்ன பிரியோசனம்? இதை பார்த்ததாலே ஏதாவது மாற்றம் வந்தோ? ஒவ்வொருக்கும் அல்கோஹோலுக்கு அடிக்ட் ஆகி ஸ்மோக்கிங் ஒவ்வொன்றுக்கும் அடிக்ட் ஆகிற மாதிரி இப்போ செய்தியாக பார்க்குறது, யூடியூப்பை பார்க்குறதே, ஃபோனை பார்க்குறதே ஒரு அடிக்ட் ஆகும். அதுவும் ஒரு கடைசியாக ஒரு பேடான இதாகவே போட்டு அதான் நீங்கள் சொல்கிற சேர்றதால எங்களோட மூலத்தூர் பிடிக்குது, ஞாபக சக்தி குறையுது, எங்களை எதையுமே கோஆர்டினேட் பண்ணி செய்யலாமல் போயிடுது. நாங்கள் எதையுமே கோஆர்டினேட் பண்ணி ஒரு எங்கட சிந்திக்கிற திறன் இல்லாமல் போய் கொண்டிருக்கு. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் வந்து இதுக்கு அடிக்ட் ஆனது. எப்படி நான் இந்த மெட்ரோ பேப்பரை என்னட்டு அப்படி பார்க்காம விட்டணும். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது அந்த சமயத்தில் வீடு வேண்டினேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்மந்தமான எனக்கு பயம் இருந்தது. அப்போ ஒவ்வொரு நாளுமே மெட்ரோ பேப்பரில் வட்டி வீதம் கூடுது, வீட்டு விலை குறையுது இந்த மாதிரி போட்டுருப்பார். அப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ எனக்கு வீடு வேண்டியிருக்கு, வீட்டு விலை குறையுது உண்டு. உண்மையில் பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிறாலே இப்போ எந்த மனைவிக்கு கோவம் வரும். சில விஷயங்கள் ஓப்பனாகவே இருக்கணும். இந்த மாதிரி செய்திகள் பார்க்காதவன் தான் 10 வீடு வேண்டியிருக்கான். உண்மையாக சொல்கிறேன், இந்த செய்திகளை பார்க்குற எவனுமே உருப்படியாக ஒரு காரியம் செய்யதில்லை, நான் உட்படாது. இந்த செய்தியை பார்க்காத வேறு என்ன செய்வாருன்னா அவருக்கு அந்த சிந்தனை இருக்காது. ஓகே, இந்த வீடு வேண்டியாச்சு, இதில் ஒரு ரீமோகேஜ் பண்ணி அடுத்த விட வேண்டும். அதை தான் அவர் யோசிப்பார். இந்த செய்தி பார்க்குற அத்தனை பேருமே நாங்கள் இவர்களுக்கு அடிமையாக இருக்கிறது மட்டும்தான் செய்து கொண்டிருக்கோம். அதாவது இந்த மீடியாக்களுக்கும் இவர்களுக்கும் அடிமையாக இருந்து கொண்டு நாங்கள் முன்னேறாமல் இருக்கிறோம். செய்தி பார்க்காத எல்லாரும் முன்னேறிட்டார். அதில் ஏதோ ஒரு விதத்தில் வீடு வேண்டாடியில் தானே தங்களோட உடற்பயிற்சியிலையோ இல்லை ஜிம்முக்கு போயோ ஏதாவது ஒரு விதத்தில் தங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றியோ ஹெல்த்தி ஈட்டிங் செய்தோ முன்னேறிட்டார். இது வந்து இந்த மீடியா, நான் ஒரு மீடியா யூடியூப்ல இருந்துட்டு இதை சொல்கிறேன்டா, இது வந்து உங்களை செய்திகள் வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ் ஆகி கொண்டே இருக்குதுன்றதில் மாட்டுக்கிறதே இல்லை. நம்மளே இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிற வேலையை தான் இந்த செய்திகள் செய்து கொண்டிருக்கும். உங்களுக்கு விழிப்புணர்வையோ அறிவையோ இந்த செய்திகள் தர்றதில்லை. அறிவான விஷயம் எதையுமே அதில் உண்டு. எப்பயாவது ஒரு சாராம்சமாக ஒரு அறிவான விஷயம் ஒரு சேனலில் வரும்னு நினைக்கிறேன். அதை விட நான் சொல்கிறேன் என்னன்னா, இந்த செய்தி சேனலில் பார்க்குற நேரம் ப்ளாக் அதில் பார்க்குறது பெட்டர் நினைக்கிறேன். ஏன்னா எதையுமே சிந்திக்காமல் இருக்கலாம். நான் வந்து இப்படித்தான் வேலை முடிஞ்சு வந்த சமயத்தில், பேச்சுலராக இருந்த காலத்தில் நான் வேலை முடிஞ்சு வந்தோடனே அப்போ இரவு எங்கள் வீட்டை வேறு 10 மணி ஆயிரும். 10 மணி ஆகினோடனே ரூமுக்குள்ளே டிவியில் கவுண்டர் பண்ணி செந்தில் பாடியை போட்டுட்டு சாப்பிட்றது இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த இப்படியான செய்தி சேனலில் போட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டுறோம். விளங்க கவுண்டர் பண்ணி செந்தில் பாடி ஏதாவது ஒரு ஜோக்கு நிகழ்ச்சியை பார்க்க ஒரு இப்போ எங்கட ஈழத்தமிழில் நிறைய காமெடி நிகழ்ச்சிகள் செய்துருக்கிறார்கள் இல்லை, அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமாயிட்டு. ஆனால் இந்த செய்தி சேனலில் பார்க்க எங்களுக்கு என்னடா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெகட்டிவ் செய்தியில் ஒரு பாசிட்டிவ் செய்தியாக ஒன்றுமே இல்லையான்ற மாதிரி. அதோட செய்திகளில் வாரதிலே 90% நடக்கவும் இல்லை. அது நடக்கும் இது நடக்கும் செய்தியில் சொல்லியிருப்பினோம். ஆனால் பார்த்தா அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி தான் விலைவாசி கூடுது. அது கூட நான் அங்கே ஒன்றும் நடைமுறை சாத்தியம் மறைமுகமாக இதில் போய்கொண்டிருக்கொள்ளியே நான் நேரடியாக மாற்றம் பெற இல்லை. என்ன சொல்லுங்க, இப்போ சாராம்சம் நான் ஏதாவது சொன்னேன்னா உங்களுக்கு பலருக்கு பிடிக்காது. ஏனென்றால் நாங்கள் வந்து ஸ்மால் டாக்னா தெரியும் தானே, எப்படி ஸ்மால் டாக்னா தெரியும், எப்படி இருக்கீங்க, வெதர் நல்லா இருக்குது, நல்ல வெதர், ஓ உண்டைக்கு சனம் கூட இப்படி காய்க்கிறா தெரியும் தானே. இப்போ வேலையில் இந்த ஸ்மால் டாக்னா என்னென்னு சொல்கிறேன். ஸ்மால் டாக்னா எங்கே கோவிலுக்கு வந்தேன், கோவிலில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு கோவிலுக்கோ வந்தது, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, இங்கே பஸ்ஸுக்கு நிற்கிறது, இப்படி தெரியும் இந்த கதை. பஸ்ஸுக்கு நிற்கிறது என்ன மாதிரி இப்படி கதைக்கிறது வந்து இது ஒரு கலை. இப்போ எனக்கு சரி வராது. என்ன கதைக்கிறேன்டா என்ன செய்யணும், இல்லாட்டி இப்படி பிள்ளைகள் என்ன ஹஸ்பண்ட் என்ன செய்ய இப்படி தெரியும். இது ஒரு ஸ்மால் டாக் கலை. இது வந்து ஒரு கலைன்றே சொல்லலாம். இது வந்து என்ன வெக்கியா கிடக்கு விளங்க. இது இதுதான் இது இது இதால் இதில் இது வந்து உங்களில் இருந்தே ஒன்றுமே வராது. இப்போ உங்கள்ட ஃபீலிங்ல இருந்து வராது. அது வந்து நான் இதுக்கு வேலைக்குள்ள இருப்பேன், நீங்கள் அந்த வேலைக்குள்ள இருப்பீங்க. இடையில வெறும் பொது விஷயங்களை காய்க்கிறது, பொது விஷயங்களை காய்ச்சி அதுதான் இப்போ இந்த மீடியாக்கள் நடக்குது. நான் நேரடியாகவே சொல்லுவேன், இலங்கையை நடத்துறது வந்து ஐஎம்எஃப் விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இலங்கையில். அப்போ அப்புறம் என்ன அது அது அதுக்கு மேலே இதுதான் அடியில் போனீங்கன்னா ஐஎம்எஃப் அவர்களோட விருப்பம் இல்லாமல் எதுவுமே இலங்கையில் நடக்காது. ஐஎம்எஃப் எதிர்பார்த்தது சஜித் வருவார் அல்லது ரணில் வருமண்டு, அனுரா வருமண்டு ஐஎம்எஃப் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ வந்த அனுராவை ஐஎம்எஃப் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. என்பிபி அரசாங்கத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியிருக்கிறார்கள்.
விளங்குதுறாங்க உங்களுக்கு. இதுதான் அடிப்படை. இது நான் இந்த இடையில வர இந்த ஸ்மால் டாக்கை விட்டுட்டு நேராகவே போனோம்னா இதுதான் அங்கே நடக்குது. அப்போ IMFக்கு எதிராக அனுராவால் ஒன்றுமே செய்யலாம். செய்தார் என்றால் அடுத்த ஒரு மாதத்தில் அவர் ஆட்சியாக ஆட்டி விட்றார். ஏனென்றால் இந்தியாவும் வெயிட் பண்ணுது அனுராண்ட ஆட்சியை தூக்கணும். அப்போ அனுராவும் முட்டாள் இல்லை IMF பாய்க்க. அப்படி நானாக இருந்தால் கூட IMF பாய்க்க மாட்டேன். பகைச்சால் இந்த ஆட்சியை தூக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன, அடுத்த ஆட்சி வரும். மஹிந்தாவோ இல்லாட்டி சஜித் வந்தாலும் பரவாயில்லை. தப்பி தவறி மஹிந்தாவோ இல்லை ரணிலோ வந்தால் அனுராவோ அவர்கள் முழு குடும்பத்தையும் திருப்பி ஜெயிலுக்குள்ள போடுவார். எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஜிஆர் ஜெயவர்தனா ஸ்ரீமாக்கு என்ன செய்தார்? குடியுரிமையாக பறிச்சார், வீட்டுக்காவல வச்சார். மிக கவலமான அரசியல் தான் இலங்கையில் இருக்கு. இது நேராக அங்கே போகிறோம். இதில் ஸ்மால் டாக்ன்ற மாதிரி எப்படி வெதர் இன்றைக்கு நல்ல வைக்க காத்தடிக்குது இப்படி கதைக்கிறது, கோயிலுக்கு வந்த நீங்கள் பசுக்கு நிற்கிறீங்களா கதைக்கிறது தான் இந்த மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கு. எந்த பிரியோசனம் இல்லை. நான் நீங்கள் சொன்ன நீங்கள் கதை கேட்க தான் நானே கேட்டுட்டு அறியக்கூடியமாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க நான் பெய்யாமல் இருக்கிறேன், நான் நீங்கள் கதைக்கிறத நான் கேட்டுருக்கிறேன். அது உண்மைதான். நீங்கள் சொல்கிறதா பார்க்க ஆரம்பத்துலேருந்து இந்த நியூஸ்கள் இதெல்லாம் பார்த்தா இப்போ சரி நியூஸ் பார்த்தா ஏதோ உங்கள்கிட்ட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குற மாதிரி போடுது நியூஸு. யாழ்ப்பாண நியூஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கூட்டங்கள் நடக்கிற அட்டாசங்களும் கேலி கூத்தன்ட்டு சொல்லணும். அது ஒரு ஆக்கபூர்வம் இல்லாமல் அதையெல்லாம் ஒரு நியூஸாக அதையெல்லாம் பார்க்குறது அதை ஒரு தட்டி கேட்கறதுக்கு எந்த நியூஸ்காரருக்கும் விருப்பம் இல்லை. அதை இது இருந்தால் தான் அவர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். அவர்களோட நியூஸ் சேனலையும் பார்ப்போம். அதை வச்சு அவர்களோட நியூஸ் சேனலே நாங்கள் இப்படி என்டர்டெயின்மெண்ட் தான் பார்ப்போம். அவர்களை பொறுத்தவரை இப்படியான விஷயங்கள் ஒரு சந்தோஷமான சொத்து இப்படியான விஷயங்கள் இப்படியானவர்கள் சொத்து அவர்களை வச்சிருப்பார்கள். அவர்களை இன்னும் மேலே தூக்கினா தான் நம்ம TRP ரேட்டிங் வரும். நாங்களும் எந்த வித சுயமரியாதை இல்லை. நாங்கள் கெட்டவர்கள் என்று தெரிஞ்சாலும் அவர்களை ஆதரிப்போம். ஏனென்றால் அது எங்களுடைய எதிரிக்கு அவர் நட்டம் செய்கிறாருன்றது. இப்போ எனக்கு கால் என்ன எதிரிக்கு எதிரி நான் நண்பன், எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லாட்டி எனக்கு தலை போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு கை போயிருச்சுன்னா காணுன்ற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் எல்லோரும் இருக்கிறோம். எல்லோருமே சுயநிலை அரசியல்வாதி. யாரும் திறமானவர்கள் நல்லவர்கள் என்று நான் சொல்லவே மாட்டேன் நண்பர்களே. தமிழர் அரசியல்வாதிகளில் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளில் எல்லோருமே சொல்லுவேன். ஏன் முழு இலங்கையிலேயுமே எனக்கு வரலாற்றை திருப்பி பார்க்குறேன். நான் தகநாயக்காண்டு ஒரு சிங்களவர் இருந்தார். அதுக்கு பிறகு வாசுதேவ நாணயக்காராண்டு ஒரு நல்லவர் இருந்தார். அப்புறம் அவர் மாறிட்டார். அவரும் ஒன்றும் செய்யலாம்னு மாறினார். அப்புறம் அதுக்கு பிறகு இன்னொருத்தர் இருந்தவர் என்ன இங்கெல்லாம் மாவீரர் தினத்தில் ஒரு உரையாடினவர். அவர்கிட்ட பேர் உடனே ஞாபகம் இல்லை. இப்போ சமீபத்தில் காலமானவர். உங்களுக்கு ஞாபகம் யூடியூப்ல போட்டுறாங்களா அவரை பற்றி? பேர் ஞாபகம் இல்லை. அவர் அப்படி நல்லவர்கள் இருந்தார். இந்த படத்தை நினைச்சு விடுறேன். அந்த மாதிரி நல்லவர்கள் தமிழர்களை நான் தேடி பார்க்குறேன். ஒரு திறமை இல்லை. அப்போ நாங்கள் என்ன எங்களுக்கு தெரியுது அனைவர்கள் நல்ல இல்லை. அப்புறம் என்னது விரலில் இருந்து அவன் நல்ல வரமாட்டு எப்படி எதிர்பார்க்கிறோம்? ஒரு சீண்டு விட்டுருவான். விரலில் இருந்து நல்லது வரான்னு தெரிஞ்சிருந்தா சீண்டு விட்டுருவான். இந்தியாவில் நோட்டான் இருக்கு. அந்த நோட்டாக்கு வாக்களிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இவர்களால் ஒன்றுமே சரி வராது. அரசியல்வாதிகள் எங்களை வச்சு ஏமாற்றி கொண்டிருக்காரு. இதுதான் உண்மை. அவர்களுக்கு மீடியா துணை போகுது. அரசியல்வாதி யாராவது மக்களுக்கு நல்லது செய்ய வந்தாருண்டா நாங்கள் அவனை கையால் அடிச்சு கிளப்போம். இயேசுவுக்கு செய்ததான் செய்வோம். மாட்டுக்கிறதே இல்லை. இயேசுக்கு என்ன செய்தோமோ அதைத்தான் செய்வோம். நல்லவனை நாங்கள் வாழ வைக்க மாட்டோம். நண்பர்கள் எங்களால் முடியாது. நல்லவனை எங்களுக்கு கெட்டவனை கண்டதான் நாங்கள் அடி பணிவோம். பள்ளத்தை கண்டதான் நாங்கள் பல்லடிப்போம். நல்லவனை நாங்கள் மதிக்க மாட்டோம். இதுதான் உண்மை. இது யதார்த்தமான. இது நான் டிரெக்டாக அதை சொல்கிறபடியாக பலருக்கு பிடிக்காது. சின்ன கதைகள் போட்டுட்டு காட்சி போட்டு போகிறது எனக்கு அது ஞாபகத்துக்கு சரியில்லை. ஆனால் என்ன இருந்தாலும் மனைவிக்கு மரியாதை. அவருக்கு இந்த மாதிரி செய்திகள் மிகவும் பிடிக்கும். அவர் இந்த மாதிரி செய்திகளில் ஏதாவது நடந்து இலங்கைக்கு நல்லது நடக்குமான்னு அவர் எதிர்பார்க்குறார் போல இருக்குது. எனக்கு அப்படி நடக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், காலம் தான் பதில் சொல்லும். நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா? மீண்டும் ஒரு வீடியோ